ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது. தன்னை மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போல நினைத்துக்கொண்டு சவுண்டு விடுவதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சுற்றுப்பயணத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பல்வேறு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பஸ்ல ஊரூரா போய் திரு எம்ஜிஆர் அவர்களை போலவும் அம்மாவை போலவும் சவுண்டு கொடுத்து பேசுறதா சொல்றார். நான் சவுண்டாவே பேசுறேன். கரெக்டு தானே பேசுறேன்? மைக்கில் பேசுறதால உங்களுக்கு காது கேட்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியல. இப்படி வாணியம்பாடியில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் எம்ஜிஆரும் அல்ல, மாண்புமிகு அம்மாவும் அல்ல, இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களை போல நான் தலைவன் என்று சொல்லவில்லை. தொண்டன், அண்ணா திமுக தொண்டன். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து எனக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அம்மா மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவோடு கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.